very warm welcome back to சின்னஞ்சிறு கிளியோட அழகான ஒரு புது எபிசோட். மாடிய தங்க குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? இந்த வாரம் உங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஆக்குற வகையில இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிச்சயமாக லைனப்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா எதுல ஆரம்பிப்போம்? டங் ட்விஸ்டர். இன்னைக்கு சிம்பிளான 3 வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டங் ட்விஸ்டர் தான் கத்துக்க போறோம். வெட் ஒயிட் வால். வெட் ஒயிட் வால், வெட் ஒயிட் வால், வெட் ஒயிட் வால். ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்க. செம்மையாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியில் ஜாலியாக ஃப்ளெக்ஸ் பண்ணி விளையாடலான்னு பார்த்துக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் கதை கிளி. அதுல கேங்குருவும் கோலாபேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையை தான் கேட்டு நம்ம எல்லாருமே ரசிக்க போறோம். இது நமக்கு சொல்றதுக்காக வராங்க பானுமதி அவர்கள். வாங்க கதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கதை கிளி. கதை கிளி நிகழ்வுக்கு பாட்டியும் பானுவும் கதை சொல்ல வந்தாச்சு. கதை சொல்ல வந்து இருக்கோம், நாங்க கதை சொல்ல வந்து இருக்கோம். நீங்க கதை சொல்ல வந்து இருக்கோம், நாங்க கதை சொல்ல வந்து இருக்கோம். பாட்டி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? இன்னைக்கு அந்த 2 நண்பர்கள் இருந்தாங்களே அந்த கதையா? அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சே பாட்டி. அந்த எலி கதையா சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, அட இன்னும் 2 நண்பர்களோட கதை இருக்குல்ல, அதைய சொல்லிடு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு, ஆஸ்திரேலியா கதை தானே. அட ஆமா, அதையத்தான் சொல்லிடு. சொல்லிடுவோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. முன்னம் ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா காட்டுக்குள்ள 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒன்னு கங்காரு, இன்னொன்னு கோவாலா கரடி. 2 பேரும் ரொம்ப 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 நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் தினமும் வேற வேற இடத்துல இருந்து வருவாங்க. 2 பேரும் பேசிப்பாங்க, பாடிப்பாங்க, கதை சொல்லிக்குவாங்க. ரொம்ப பழக்கமான நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு மழையே இல்லை. எல்லா பக்கமும் வறண்டு காஞ்சு தண்ணியே இல்லாம போயிடுச்சு. கங்காரு கேட்டுச்சு, டேய் தண்ணியே இல்லை, என்னடா பண்றது? கோவாலா சொல்லிச்சு, எனக்கும் தான், நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே தண்ணியே இல்லை. ஆனா ஒண்ணுடா, எனக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா என்னை தூக்கி பவுச்சுக்குள்ள வச்சுட்டு ரொம்ப தூரம் போனாங்க. அங்க ஒரு காஞ்ச ஆத்து படல் இருந்தது. அங்க தோண்டி அங்க தண்ணி எடுத்து நாங்க 2 பேரும் குடிச்சோம். அது உனக்கு ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப வா 2 பேரும் போலாம். 2 பேரும் கிளம்புனாங்க. எப்படி? மலைக்கு மேல மலைக்கு கீழே, மலைக்கு மேல மலைக்கு கீழே, மலைக்கு மேல மலைக்கு கீழே போய் ஒரு இடத்துல நின்று திரும்பி திரும்பி பார்த்தாங்க. டேய் இதுவா சொல்லுடா. இரு நான் பாக்குறேன். அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி தேடிட்டு இது இல்ல. அப்ப சரி வா மறுபடியும் போலாம். மறுபடியும் திரும்பி மலைக்கு மேல மலைக்கு கீழே, மலைக்கு மேல மலைக்கு கீழே, மலைக்கு மேல மலைக்கு கீழே போய் அங்க நின்று திரும்பி 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 தேடி தேடி பார்த்தாங்க. ஏய் இதுவா நல்லா பார்த்து சொல்லு. இல்லடா, இந்த இடமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப சரி வா போலாம். மறுபடியும் கிளம்புனாங்க. எப்படி? மலைக்கு மேல மலைக்கு கீழே, மலைக்கு மேல மலைக்கு கீழே, மலைக்கு மேல மலைக்கு கீழே. டேய் இதாவதுனா பாடுறா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. இரு பார்த்து சொல்றேன். அப்படியே திரும்பி பார்த்துட்டு, டேய் இதுதான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். சரி இப்போ ஒண்ணு பண்ணலாம். நீங்க தோண்ட ஆரம்பி, சரியா? உனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு பதிலா தோன்றேன், நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, சரியா? இது நல்ல யோசனை தான். நீ போய் உட்காந்துக்கோ. போ, அதோ அங்க மரம் இருக்கு பத்தி, அங்க போய் உட்காந்துக்கோ. கோவாலா விவரமா போய் மரத்துக்கு அடியில உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. அந்த நேரம் இந்த கங்காரு என்ன பண்ணுச்சு? தோண்ட ஆரம்பிச்சுது. எப்படி? தோண்டு 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 ஆழமாக தோண்டு, தோண்டு தோண்டு தோண்டு
தோண்டு தண்ணி வரும் வரைக்கும் தோண்டு. தண்ணி வரும் வரைக்கும் நீ ஆழமாக தோண்டு. தோண்டு 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 ஆழமாக தோண்டு. தண்ணி வரும் வரைக்கும் நீ ஆழமாக தோண்டு. கங்காருவுக்கு தோண்டி தோண்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டேய் கோலா கோலா, சொல்றா, எனக்கு டயர்டா இருக்கு, நீ வரியா? தோ தோ வந்துட்டேன். எகிரி குதிச்சு வந்தது பாரு. ஐயோ 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 ஐயோ. அந்த காலத்துல கோலா கரடிக்கு நீளமான அடர்த்தியான வால் இருந்தது, நல்லா புஷி டெயில். அந்த வாலில் சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிருச்சு. டேய் என் வாலை சுளுக்கிருச்சுடா, என்னால முடியல, பயங்கரமா வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா, நீ கொஞ்ச நேரம் தோன்றியா? சரிடா சரி சரி, நீ பார்த்து பத்திரமா உட்காந்துக்கோ, என்ன ரொம்ப வலிக்குதா? இல்ல 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 இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிரும், நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். கோலா போய் உட்காந்துருச்சு. கேங்குரு மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சது. எப்படி? தோண்டு 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 ஆழமாக தோண்டு. தண்ணி வரும் வரைக்கும் நீ ஆழமாக தோண்டு. தோண்டு 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 ஆழமாக தோண்டு. தண்ணி வரும் வரைக்கும் நீ ஆழமாக தோண்டு. ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு. என்ன பண்றது? திரும்ப யார கூப்பிடணும்? கோலா டேய் வரியா? இதோ வந்துட்டேன். வால் பரவாயில்லையா இப்போ வலி? அதெல்லாம் பரவாயில்ல இதோ வந்துட்டேன் அப்படின்னு எகிரி குதிச்சு வந்தா. ஐயோ 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 ஐயோ, என்னடா ஆச்சு இப்போ? என்னோட கால்ல முள்ளு குத்திருச்சுடா. ஐயோ ஐயோ ஐயோன்னு காலை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணி முடியல வலிக்குது. என்னடா ரொம்ப வலிக்குதாடா, நான் வரட்டாடா? வேணாம் நானே முள்ளை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துடுறேன். போய் திரும்பவும் போய் மரத்துக்கடியில உட்காந்துருச்சு. கங்காரு என்ன பண்ணுச்சு? எப்படி? தோண்டு 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 ஆழமாக தோண்டு. தோண்டு 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 தண்ணி வரும் வரைக்கும் தோண்டு. தோண்டிட்டே இருக்கும்போது கோலா அப்படின்னு கத்துச்சு. என்னடா வரட்டுமா? தண்ணி ஈரம் தெரியுதுடா, ஈரம் வந்து தெரியுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாத்தியா, இதோ வரேன்னு சொல்லி வந்துட்டு, டேய் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தண்ணி வர்ற வரைக்கும் ஈரமண்ணு தெரியற வரைக்கும் நீ தானே தோண்டி இருக்கேன். மொத தண்ணி வந்தாலும் நீ தான் குடிக்கணும், அதனால நீயே இந்த கடைசி அடியையும் தோண்டிடு. ஆமா நீ சொல்றதும் நியாயமா தான் தெரியுது, சரி இரு நானே தோன்றேன்னு சொல்லி குழிக்குள்ள ஆழமா இறங்கி தோண்டுச்சு. எப்படி? தோண்டு 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 ஆழமாக தோண்டு. தோண்டு 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 தண்ணி அப்படியே கொப்பளிச்சுட்டு பூமிக்கு அடியிலிருந்து மொல்லமா பிளக் பிளக் பிளக்னு வந்தது. வந்த உடனேயும் கோலா தண்ணி அப்படின்னு சொன்னோடனையும் கோலா ஓடி வந்து டிஷ்ஷூன்னு அந்த கங்காருவை தண்ணி விட்டுட்டு குழிக்குள்ள மூக்க நுழைச்சு தண்ணிய உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கு நீளமான வால் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த வால் நேர கங்காருவோட முகத்துல போய் அப்படி டிங்கு 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 டிங்குன்னு ஆடிச்சு. கங்காருவுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் அப்ப நீ என்னை ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அந்த வாளை புடிச்சு ஒரே இழு. வாலு கையோட கலந்து வந்துருச்சு. கோலா திரும்பி பார்த்தது, வாலை காணோம். வாலு யாரு கையில? கங்காரு கையில இருந்தது. ஆனா கோவாலானால ஏதாவது கேட்க முடியுமா? கோவாலா ஒரு சிறந்த நண்பனா? இல்லவே இல்லை. கொடுத்த வாக்க காப்பாத்தவே இல்லை. அவன் வந்து பாதி தோன்றேன்னு சொன்ன வாக்க காப்பாத்தவே இல்லை. அதனால கோவாலா கம்முன்னு போயிடுச்சு. இன்னைக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போனீங்கன்னா கோவாலாக்கு வால்
கிடையாது. அது ஏன்? இதோ இந்த கதைனால தான். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? கதை நல்லா கேட்டீங்க, கதைய நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க, கதைய நல்லா கேட்டீங்க. வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டேக்கான முதல் ஹிண்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இவங்க தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் விமன் பில்லியனர் ஆண்டர்பிரினராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ஃபவுண்டரும் இவங்க தான். இவங்க யாரும் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் யோகா உலகம். இதில் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு இமேஜினரி வேர்ல்டில் நம்ம இருந்தோம்னா அங்கே என்னென்ன யோகா போஸ்ட் பண்ணுவோம்னு ரொம்ப கிரியேட்டிவான ஒரு விஷயம் தான் பார்த்து கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க அஸ்வினி ராஜேந்திரன் அவர்கள். வாங்க போய் சூப்பராக யோகா கற்றுட்டு வந்துடலாம். யோகா உலகம். ஹலோ குட்டீஸ். ஸோ சின்னஞ்சிறு கிளியே ப்ரோக்ராமில் இப்போ நம்ம அதோட ரெயின் ஃபாரஸ்ட் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஆசனாஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக என் கூட பண்ணலாம். வாங்க குட்டீஸ். நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோன்னா அந்த ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக அந்த கரையை சேர்க்குற மாதிரி பார்த்தோம். ஸோ நம்ம ஜாலியாக ஒரு கையில் போட் ஹோல்ட் பண்ணிவிட்டு வாரியர் போஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைட் ரெண்டு சைடும் நல்லா ஜாலியாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஃபால் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ வாட்டர் ஃபால் டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் வாட்டர் ஃபாலை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸ்லோவாக உங்களோட தண்ணி வந்து உங்கள் மேலே படுற மாதிரியே நீங்கள் இமேஜின் பண்ணி கை நல்லா ஸ்விங் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம். ஓகே, தண்ணி நல்லா உங்களோட மேலே படுற மாதிரி ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்விம் பண்ணணும்னு தோணும். ஸ்விம் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் லெக் முன்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸ் ஒன்றா வச்சு ஸ்லோவாக நம்ம இந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெஷ் ஏருக்கு கூலிங்காக இருக்குது. சூப்பராக நம்ம ஸ்விம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சைடும் ஸ்விம் பண்ணி நல்லா ஒரு சில்லுன்னு இருக்க அட்மாஸ்ஃபியரை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் குட்டீஸ். அதுக்கப்புறமா நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் டால்ஃபின். ஸோ டால்ஃபின் ஷோஸ்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கேருந்து ஒரு 2-3 டால்ஃபின்ஸ் நம்மக்கிட்டேயும் வந்துருச்சு. ஸோ டால்ஃபின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் போஸ் நம்ம பண்ண போகிறோம். டால்ஃபின் போஸ் ஃபஸ்ட்டு டேபிள் போஸ்ட்லேருந்து உங்களோட எல்போஸ் மேட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டால்ஃபின்னு சொல்லி மூவ் பண்ணலாம். ஓகே, டால்ஃபின் போஸ் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ டால்ஃபின் பார்த்தாச்சு. அடுத்தது கிராப் போஸ். கிராப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா பெரிய பெரிய மீசை வச்சுருக்கோம். அதோட கொடுக்குலாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ போஸ் பார்க்கலாம். டால்ஃபின் அண்ட் கிராப் ரெண்டுமே வந்து நல்லா ஜாலியாக தண்ணியில் சில்லுன்னு வாட்டரில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கிராப் வந்து நல்லா இப்படி ரேஸ் பண்ணி ஒரு காலை நீங்கள் ரேஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு காலை நீங்கள் ரேஸ் பண்ணும்போது அது கிராப் போஸ். கிராப் அப்படியே மூவ் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே சைடில் மூவ் பண்ணலாம். கிராப் இப்படி தானே மூவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ கிராப் அண்ட் டால்ஃபின்ஸ் நல்ல சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃப்ராக் என்ன பண்ணுதுன்னா, வாவ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டீப் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் எடுக்குது. ஸோ ஃப்ராக் போஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ராக் வந்து மண்டுகாஸ்னா. ஓகே, மண்டுகாஸ்னா டேபிள் போஸ்ட்லேருந்து எல்போஸ் அகெயின் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தைஸ் நல்லா வைடன் பண்ணிக்கலாம். காஃப் மசில்ஸ் ஆங்கிள் வெளி பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணி பாடி நல்லா புஷ் பண்ணிக்கலாம். இது ஃப்ராக். ஓகே, ஃப்ராக் வந்து அதுக்கப்புறமா நல்லா ஒரு சூப்பராக ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் எடுக்குது. பிகாஸ் இந்த அட்மாஸ்ஃபியரை அது நல்லா என்ஜாய் பண்ணுது. ஸோ ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். வஜ்ராசனால வந்துடலாம். கை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. சின் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரேஸ் பண்ணும்போது இன்ஹேல், இப்போ ட்ராப் பண்ணும்போது எக்ஸேல். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, ரிலாக்ஸிங் ஃபீல் அங்கே கிடைக்குது. ஓகே, இந்த ரிலாக்ஸிங் ஃபீலோடு நம்ம என்ன பண்ணுறோம், ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்லோவாக நம்ம வீட்டுக்கு திரும்புகிறோம். ஸோ அதுவே வந்து ரொம்ப எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. வேறஸ் நம்ம டைனோவில் என்ன பண்ணோம், டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கேருந்து போகிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அட்மாஸ்ஃபியர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பட் வேறு வழி இல்லை, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணும். ஸோ ஏரோப்ளேன் போஸ், வீட்டுக்கு போகலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் சைட் ஏரோப்ளேன் போஸ்க்கு வந்துடலாம்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்தோம் என்னெல்லாம் பார்த்தோம் அது எல்லாத்தையும் வீட்டில் போய் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ குட்டீஸ், இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டோரியில் நீங்கள் நிறைய ஆசனாஸ் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட் 2ல் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஆசனாஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டால்ஃபின் போஸ் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட், அண்ட் ஃப்ராக் போஸ் மண்டுகாசனா பார்த்தோம். அது இல்லாமல் உங்களுக்கு கிராப் வந்து அதோட கால்லாம் வச்சு எப்படி ஸ்லோவாக ரைட் டு லெஃப்ட் ரைட் நல்லா மூவ் பண்ணும், அதை பார்த்தோம். அண்ட் அதுக்கு இல்லாமல் வாட்டர் ஃபால், நல்லா அந்த ஏரியாவை என்ஜாய் பண்ணுற மாதிரி வாட்டர் ஃபால் மூவ்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட உங்களை நான் பார்க்குறேன். பாய் குட்டீஸ். வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த செக்மெண்ட் தேன் சுவை. இதில் கேரட் பால் எப்படி செய்கிறது அப்படிங்கிற யம்மியான டிஷ்ஷோட ரெசிபி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க வெண்ணிலா அவர்கள். வாங்க போய் சூப்பராக குக் பண்ண கற்றுக்கலாம். தேன் சுவை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பால்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கேரட் பால்ஸ் செய்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னா, துருவன கேரட் எடுத்திருக்கோம், அதோட நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, காடமம் எடுத்திருக்கோம், கீ அண்ட் ஹனி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கேரட் எடுத்து தோல் சீவிடணும். தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம பாலாக மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த துருவின கேரட்டை வந்துட்டு இந்த பவுலுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்துட்டு கேரட் சாப்பிடவே மாட்டாங்களா? இனிமேல் வந்து அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி கேரட் பால்ஸ் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க வந்துட்டு நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்னதாக வந்துட்டு சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை நைஃப் வச்சுமே நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம வந்து ஸ்வீட்க்கு வந்து நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஹனி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை ஹனி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். கேஷ்யூ மட்டும் கிடையாது, ஆல்மண்டுமே நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி நம்ம போடும்போது லைட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கிரான்பெரிஸ், பிளாக் கிரேப்ஸு வந்து நார்மல் கிரேப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து காடமம் ஆட் பண்ணிக்கலாம். இம்யூனிட்டி பவர் வந்துட்டு கிடைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி இல்லை, அடிக்கடி வந்துட்டு சளி பிடிச்சிக்குது, ஃபீவர் வருது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணும்போது அதை தவிர்ப்பதற்கான வழிமுறையாகவும் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக வந்துட்டு நம்ம கீ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்துட்டு அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இந்த மாதிரி சைஸில் நம்ம வந்துட்டு பாலாக வந்து நம்ம பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே நீங்கள் வந்துட்டு கொடுத்து அனுப்பலாம். ஒரு ஹெல்த்தியாக ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ரெடி பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அடுப்பில்லா சமையல் மாதிரி தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடலனாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் கொடுத்த எல்லா சின்ன சின்ன கிட்ஸுக்கான குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வெரி வெல். இப்போ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டேக்கான கடைசி ஹிண்ட் டைம் நான் எல்லாருக்கும் கொடுத்துடுறேன். இவங்க பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மாதிரியான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈடியோட வேர்ல்டு ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மதிப்பிற்குரிய அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான தையல் கிளியில் ஸ்டிச்சிங்கோட இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க ஜனனி அவர்கள். வாங்க போய் சூப்பராக தையல் கற்றுக்கிட்டு வந்துடலாம். ஹாய் சுட்டீஸ், வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இன்றைக்கி நாம் தையல் கிளி செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது டேசல் ஒர்க். ஸோ டேசல் ஒர்க்குக்கு நாம் யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி சில்க் த்ரெட். நான் இன்றைக்கி ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சில்க் த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு 10 strands எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு நம்ம நார்மல் நீடில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஜென்ரலாக நம்ம டேசல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தோடைய கார்னரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட் பீஸ் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு சைஸுக்காக. ஃபர்ஸ்ட் டவுன்லேருந்து அப்வர்ட்க்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு இந்த கார்ட் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு திரும்ப அதே இடத்துல பஞ்ச் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கும் உங்களுக்கு, அதனால் மெதுவாகவே பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இந்த கார்டை சுற்றி சுற்றியே அடுத்து பஞ்ச் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் சிக்கும், ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சைஸ் வந்துட்டுருக்கும். அடுத்து இன்னொரு டைம் பண்ணுங்கள். உங்களுக்கு குச்சி வந்துட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நாம் அத்தனை ரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 4 ரவுண்ட்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களோட சொல் பேச்சு கேட்காது. நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்க. இந்த இதுக்கு நம்ம வந்து ஒரு நாட் போட போகிறோம். நாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த ரைட்லேருந்து இந்த லெஃப்டில் இப்படி எடுத்துட்டு நம்ம ஜென்ரலாக ஒரு நாட் போடுவோம் இல்லையா, ஒரு சுற்றுற மாதிரி, அவ்வளோதான். ஒரு நாட், ஒரு ரவுண்ட் நாட் விழுந்துடும். இதுக்கப்புறமா அந்த நாட்லேயே என்ன பண்ணணும், திரும்ப என் நாட் நம்ம போடுவோம். போட்டால் தான் சில்க் த்ரெட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இது போட்டதுக்கப்புறமா ஸ்லோவாக எடுத்தீங்கன்னா த்ரெட்டு வந்து நல்லா டைட்டாக விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்டை ஸ்லோவாக வெளியில் எடுத்துட்டு இப்போது இந்த பார்ட்டை வந்துட்டு இப்படி அழகாக ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேசல் ரெடி. பாருங்கள், குட்டியாக அழகான ஒரு டேசல் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் காட்டன் த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நீங்கள் ரெண்டுத்துலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி நாம் துப்பட்டா, சாரீ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டேசல் ஒர்க்கை நான் என்னோடய சாரியில் போட்டிருக்கேன், உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். மஜந்தா சாரீக்கு ப்ளூ டேசல் கொடுத்துருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது குச்சு. ஸோ இந்த குச்சு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் ஹேண்டை நம்ம வந்து பீட்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி செயினில் உங்களுக்கு கிடைக்கிது, கலர் கலராக உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நான் இன்றைக்கி வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேர்லு, ஒரு மஜந்தா பீட் அண்ட் தென் லைட் பீச் பீட். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் இந்த ஜர்தோசி நீடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஒரு பேர்ல், ஒரு கலர் பீட், அகெயின் ஒரு பேர்ல்.
ஸோ நான் இப்போது இந்த பேட்டர்னில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேர்ல், ஒரு கலர், ஒரு பேர்ல். ஸோ இப்போது இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நாம் அடியிலேருந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து இந்த தேர்ட் பீட்லேருந்து உள்ளே கொடுத்து எடுத்திருக்கேன். அப்போது உங்களுக்கு பீட் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். பாருங்கள், இது ஒரு பேட்டர்னாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து 3 பீட்ஸ்னால் 3 பீட்ஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு பேர்ல், அடுத்து நான் செகண்ட் வந்து இந்த பீச் கலர் எடுத்திருக்கேன். ஒரு பிங்க், ஒரு பீச் அந்த மாதிரி எடுக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் கேப் தள்ளி, அதாவது ஒரு பீட் ஸ்பேஸ் தள்ளி இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், தெரியுதா? இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. தேர்ட் பீட்லேருந்து மேலேருந்து இப்படி குத்தி எடுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. ஸோ நான் அந்த பீட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நார்மலாக இருந்த இந்த ஹேண்ட் எவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சுட்டீஸ், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு எல்லா செக்மெண்ட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இப்போ குவிஸ் ஆஃப் த டேக்கான ஆன்சர் என்னன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ஷீ இஸ் நன் அதர் தேன் தி கிரேட் ஃபவுண்டர் ஆஃப் பயோகான் லிமிடெட். அவங்க தான் கிரண் மசும்தார் ஷா அவர்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். நன்றி, வணக்கம், பாய்.